மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நடந்த கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சு. கேகேஆருக்கு நேற்று மறுபடியும் ஒரு 2வது தோல்வி. மும்பைக்கு அப்புறம் ஒரு செமையான டெஃபிட் எஸ்ஆர்ஹெச். இஷான் கிஷனோட தலைமையில் ஒரு சின்ன டீம் வச்சுக்கிட்டு 226 அடித்தாங்க. சூப்பராக டெஃபிட் பண்ணாங்க. என்னடா சன்ரைசர்ஸ் பவுலிங் ஒன்றுமே இல்லை, வீக்குன்னு நினச்சோம். கட்சியில் பார்த்தா சன்ரைசர்ஸ் பவுலிங் தான் தீயா பண்ணியிருக்கிறாங்க. செம மேட்ச். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நேற்று. நான் கொல்கட்டா ஜெயிப்புன்னு பார்த்தேன். ஒரு ஓவருக்கு 27 ரன்னு வச்சாண்டா ஃபின்னாலன் சேசிங்கில். டேவிட் பெயின் அவன்லாம் ஒரு பவுலராடா டே. ஒரு ஓவருக்கு 27 ரன்னு கிட்ட அடித்தான் டேவிட் பெயின் ஓவரில் ஃபின்னாலன். சன்ரைசர்ஸ் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் யார் நல்லா ஆடினாங்கன்னா, சன்ரைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் பேட்டிங் நல்லா விளாட்னாங்கன்னா, நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி நேற்று பவுலிங்கும் நல்லா போட்டான், பேட்டிங்கும் சூப்பராக விளாட்னான் நிதிஷ்குமார் ரெட்டி. அதுக்கப்புறம் கலாசன் ஸ்லோ 50 அடித்தான். ஸோ இஷான் கிஷன் கொஞ்சம் அடித்தான், அவுட் ஆகிட்டான். டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா மறுபடியும் ஸ்டார்ட் அப் ஆகிட்டாங்க. நல்லா அந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டாங்க. 48, 46, 20, 21 பாலில் டிராவிஸ் ஹெட்டு செம்மையாக 3 6 அடித்தான். அவன் ஒரு 4 4 அடித்தான். சூப்பராக விளாட்னான் மேட்ச். ஆனால் சூப்பராக விளையாடினான் டிராவிஸ் ஹெட்டு. அபிஷேக் சர்மா நல்ல ஒரு கேம் பிளே, நல்லா விளாட்னாங்க ஸ்டார்டிங் பவர் பிளேயில். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இவன் வேறு லெவல் ஃபார்மில் கொண்டு வந்தான். இவன் சரியான ஃபார்மில் விளாட்னாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் கொல்கட்டா ஆங்கிரிஷ் ரகுவன்ஷி அவன் கொஞ்சம் நல்லா விளாட்னான். லூசு பைய இந்த ரிங்கு சிங்கு நேற்று நல்லா விளாடி அவனை எல்லாம் ரன் அவுட் பண்ணி விட்டான். ரகுவன்ஷி விட்டுருந்தா கடைசி வரைக்கும் மேட்ச் கொண்டு போயிருப்பான். நல்ல ஒரு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். டெத்து வரைக்கும் போயிருக்கோம். செம மேட்ச் ஆகிருக்கும். இவனை கொண்டுட்டு போயிருந்தான். கடைசியில் அவனை வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. சரி, மொத்தத்தில் நேற்று ஒரு டெத் ஓவர் மேட்சிங்காக இருந்திருக்கணும். ஆனால் மேட்ச் அந்த அளவுக்கு போகலை. சன்ரைசர்ஸ் ஒரு சூப்பர் வின்னு நேற்று. காவ்யா மாறன் நேற்று வரல, அதனால தான் வின் ஆகிருக்கு. மொத்தத்தில் ஒரு நல்ல மேட்சுங்க. சன்ரைசர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, சூப்பராக டெஃபெண்ட் பண்ணாங்க. கொல்கட்டா மீண்டு வருவாங்களா தெரியல, இல்லை ஷாருக் கான் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு வந்தால் தான் வேலைக்கு ஆகும்.